ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் GS சிவகுமாரின் ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகமே வியக்கும் அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்க்கை பயணம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் வீக்காக இருக்காங்கன்னு பார்க்குறேன். டிஎம்கேவோட ஒரே பலம் என்னன்னா ஏடிஎம்கேவோட பலவீனம் தான். மற்றபடி டிஎம்கேவும் வீக் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸில் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. இதுதான் சிக்கல். விஜயோட பிரச்சனையை நான் அதை தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். என்ன மாதிரி கமல் மாதிரி போயிடுவாருன்றதா என்னோட எக்ஸாக்டான என்னோட பார்வை. ஒரு அண்ணாமலை மாற்றப்பட்டா 26 எலெக்ஷனை தமிழ்நாட்டில் என்டிஏ எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுபோக பாஜக நல்லா க்ரோ ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா 24 எலெக்ஷன்ஸ்ல திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, மீடியா பெர்ஃபெக்டா டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது வைக்கிறது ஓகே, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் தக்க வைக்கிறது எப்படி முடியுது? ஸோ இப்போ திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நியாயப்படுத்த முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா பர்சனல் அட்டாக்ஸு, அநாகரிகமாக பேசுறது, யூடியூப்ல உட்காந்துட்டு திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணுறது, சோஷியல் மீடியா ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சு ட்ரால் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு லைஃப் இல்லை. 26 அவங்க தோத்தாங்கன்னா நான் அது கொஞ்சம் அரசியல் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றது கரெக்ட் கிடையாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி இருந்தது களம்? நீங்க களத்துக்கு போய் பார்த்துருந்தீங்க, எப்படி களம் இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பை எலெக்ஷன். யூஸ்வலாக பை எலெக்ஷன் வரும்போது பெரிய ஒரு ஆரவாரம் இருக்கும். பவரில் இருக்கவங்க நிறையா பணத்தை பம்ப் பண்ணுவாங்க, ஃபுல் அதிகாரத்தை காட்டுவாங்க. ஸோ ஒரு திருவிழா மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பேனர்ஸ், போஸ்டர்ஸ் இருக்கும். கேம்பெயின் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் பார்த்தோன்னா ஈரோட்டில் இல்லை. குறிப்பாக டிஎம்கே சீனில் மிஸ்ஸிங்காக இருந்தாங்க. டிஎம்கே பெருசாக களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணல. என்டிகே அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் என்டிகேவோட அந்த வாகனம் போகும், இந்த கேம்பெயின் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. என்டிகே ப்ளஸ் தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் அங்கே என்டிகேக்காக கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பை எலெக்ஷன். அப்புறம் அங்கே போய் அந்த களத்தை கொஞ்சம் பார்க்கும்போது தான் நமக்கு புரிஞ்சுது. ஏன்னா இப்போ டிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்டிகேவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுல அவங்களுக்கு சங்கடம் இருக்குது. என்டிகே வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த நரேட்டிவ் மாறுறதை அவங்க விரும்பல. ஸோ களத்தில் இறங்கி கேம்பெயின் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் ஆகும். ஒன்று, என்ன பிரச்சாரத்தை யூஸ் பண்ணுறாங்க திமுக? அவங்க பெருசாக ஆக்சுவலாக கேம்பெயினே பண்ண டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா என்டிகேவை எதிர்த்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். என்டிகே இந்த மாதிரியான ஒரு கட்சி, அந்த மாதிரி கட்சி, ரொம்ப மோசமான கட்சி, நீங்கள் களத்தில் இறங்கி கேம்பெயின் பண்ணுறீங்கன்னா, என்டிகே ஒரு பெரிய எதிரி மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் என்டிகேவை சுற்றி கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஎம்கேவை பொறுத்தளவில் கேம்பெயினே பண்ணாமல் குவைட்டாக இருக்கிறது அவங்களுக்கு பெட்டர். அக்ரெசிவாக என்டிகேவை அட்டாக் பண்ணாங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறையா இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் என்டிகேவை சுற்றி மொபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இங்கே களத்தில் பிஜேபியும் இல்லை, ஏடிஎம்கேவும் இல்லை, டிவிகேவும் இல்லை. இவங்கெல்லாம் தான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய கட்சிகள். ஸோ 3 பேருமே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்? நீங்கள் என்டிகேவை ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணிங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் என்டிகேவை சுற்றி கன்சால்டேட் ஆகிடும். ஸோ டிஎம்கே கொஞ்சம் காஷியஸாக ப்ளே பண்ணுறாங்க. சைலண்டாக பட் பணத்தெல்லாம் பம்ப் பண்ணுறாங்க. பணப்பட்டுவாடாலாம் நடக்குது. அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட பேசும்போது தெரியுது. பட் ரொம்ப ஓப்பனாக அக்ரெசிவாக பொலிட்டிக்கலாக அவங்க இறங்கல. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎம்கே டைரெக்டாக இறங்கலனாலும் சின்ன சின்ன பெரியாரி அமைப்புகள் பார்த்தோம்னா கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சண்டெல்லாம் கூட நடந்துச்சு இல்லையா? ரைட். மே 17 அமைப்பாக இருக்கலாம், அப்புறம் தாப்பே தீக்காவாக இருக்கலாம். இவங்கெல்லாம் களத்தில் இறங்கி கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோம்னா என்டிகேவோட அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒரு சைடில் தலைவரோட ஃபோட்டோஸ், இந்த விஷயம்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்னு களம் மாறிடக்கூடாது, பட் தமிழ் தேசியம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு அவங்க களத்தை மாற்ற பார்க்குறாங்க. ஸோ என்டிகேவோட அந்த கோர் தமிழ் நேஷனலிஸ்ட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ ஏடிஎம்கேயும் போட்டி போடல, டிவிகே போட்டி போடல,
இந்த பக்கம் பிஜேபி என்டிஏ கூட்டணியும் போட்டி போடல. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய வாக்கு யாருக்கும் போய் ஆகணும்ல, அது யாருக்கு போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக அது போனால் என்டிகேக்கு தான் போகணும். பட் யூஸ்வலாக ஒரு கட்சிக்கு ரெகுலராக ஓட் போடுறவங்க இன்னொரு கட்சிக்கு மாற்றி போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அதிருப்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். ஏன்னா இப்போ 4 ஆண்டுகளாக டிஎம்கே கவர்மெண்ட் அங்கே பவரில் இருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். மக்களுக்கு கண்டிப்பாக கோவம் இருக்கும். ஸோ இப்போ என் கோவத்தை நான் வெளிப்படுத்தணும்னா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். என்டிகேக்கு நிறைய ஓட் போட்டால் என் கோவத்தை ஓரளவுக்கு நான் வெளிப்படுத்தலாம். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் பேர் ஓட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீமான் அட்டாக் பண்ணுறாரு. மேபி அது சில பாஜக வாக்காளர்களை அது இன்ஸ்பயர் பண்ணலாம். ஸோ அவங்க மேபி என்டிகேக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா போனதில் வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. என்டிகே மேபி வாங்கலாம். ஏன்னா நம்ம கையில் டேட்டா எதுவும் இல்லை. பட் இது வந்து அசம்ஷன் தான். மேபி ஒரு 15,000 20,000 ஓட்ஸோ வாங்கலாம். அப்படி வாங்கினாலே அது பெரிய ஒரு வெற்றி தான் என்டிகேக்கு. பட் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 0% தான். ஏன்னா பை எலெக்ஷன்றது ஒரு ஈவனான ஒரு ஃபைட்டே கிடையாது. கண்டிப்பா. ஓகே. இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா, பெரியாரை வந்து கடுமையாக சீமான் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. அது பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருந்தது. இந்த பெரியாரை விமர்சிச்சது ஈரோட்ல பெரியார் மண்ணுல ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு நினைக்கிறீங்களா? மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தி இருக்கா? பெரியாரை பேசிட்டாரே அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்கா சீமான் மேல? பெருசா ஆக்சுவலாக மக்கள் மத்தியிலலாம் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. பெரியார் அவர் காலத்துலேயுமே அவர் பெரிய ஒரு எலக்டோரல் மெட்டீரியல் கிடையாது. எலக்டோரல் பொலிட்டிக்ஸ்லையும் அவர் கால் வைக்கல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போவுமே எலக்டோரல் மெட்டீரியலாக எனக்கு படல. நான் நிறைய மக்கள்கிட்ட வந்து நான் பேசும்போது நிறைய பேர் வந்து திமுக அதிமுகன்னு தான் சொல்கிறாங்க. என்டிகேன்னு சொன்னவங்க ரொம்ப குறைவு தான். பட் பெரியார் இஷ்யூவை பேசும்போது யாருக்கும் பெரிய ஒப்பீனியன் இல்லை. பெரியாரை பற்றி கேட்கும்போது அவர் ஒரு நல்லவர் தான், இல்லாட்டி அந்த அளவில் தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க இந்த ஓட்டிங் பேட்டர்னை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க சீரியஸான ஒரு இஷ்யூவாக பெரியாரை டெஃபினட்டாக பார்க்கல. வாக்கு அரசியலில் பெருசா இல்லை, நான் பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட தேர்தலை தான் நீங்க பாக்குறீங்க? நான் அப்படிதான் பாக்குறேன். ஆமா, ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போதும் பேசும்போதும் எல்லாருமே மோஸ்ட்லி டிஎம்கே நிறைய பேர் சொன்னாங்க, ஏடிஎம்கேக்கு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஏடிஎம்கே களத்துல இல்லை. பட் என்டிகேன்னு நிறைய பேர் எனக்கு நான் பேசின அளவுக்கு பெருசா என்டிகேவை யாரும் சொன்ன மாதிரி இல்லை. என்டிகே அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸோட ஒர்க் பண்றாங்க. கிரவுண்ட்ல நிறைய கேடஸை வந்து களத்துல இறக்கி ஒர்க் பண்றாங்க. ப்ளஸ் பை எலெக்ஷன் வரும்போது ரூலிங் பார்ட்டிக்கு டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது போக அதிகார பலமும் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி என்டிகே பவருக்கு வர்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னா செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி களத்தில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி இங்கே சீனில் இல்லை. என்டிகேன்றது தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி. தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டிக்கும் செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பெரிய வைடான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே 40,000 ஓட்ஸுக்கு மேலே வாங்கினாங்க, என்டிகே 10,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 மடங்கு அதிகமாக செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி வந்து இருக்கு. அந்த கட்சி இப்போ களத்தில் இல்லை. ஸோ இப்போ தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி டிஎம்கேவோட டஃப்பாக ஃபைட் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ டிவிகே வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. இடைத்தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், புறக்கணிக்கிறாங்க. எங்களோட இலக்கு 26 தான் அப்படின்னு சொல்றாங்க டிவிகே. என்ன காரணம் அவங்களுக்கு? ஏன் 26 இலக்கா வைக்கிறாங்க? என்ன காரணம்? அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 26 தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ அதனால் பாசிட்டிவாக தான் பேசணும். அதனால் எங்களோட இலக்கு 26 தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த பை எலெக்ஷன்ஸ் அவங்க பாய்காட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, விஜயை பொறுத்தளவில் அவருக்கு கையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு என்னென்னா அவரோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் என்ன, அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. டிவி கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கன்னா அவங்க கட்சியோட லிமிட் இவ்வளோதான்றது செட் ஆயிரும். இப்போ லெட்ஸே பை எலெக்ஷனில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஏற்கனவே நம்ம சொன்னது போல் அது ஈவனான பிளேயிங் ஃபீல்டாக இருக்காது. டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்கும். 5% ஓட்டு அங்கே வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மைண்டில் விஜய் கட்சியோட ஸ்ட்ரென்த் இவ்வளோதான்ற ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் விஷயம். அப்புறம் பை எலெக்ஷன் வரும்போது இப்போ களத்தில் சீமான் அவர்கள் இறங்கி கேம்பெயின் பண்ணுறாரு. அங்கே ஃபோக்கஸ் ஆகுறது ஒன்று சீமான், ரெண்டாவது யாருன்னா என்டிகேவோட கேண்டிடேட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஏறக்குறைய என்டிகே கேண்டிடேட்டும் சீமானும் ஈக்குவலாக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. விஜய் வந்து இந்த மாதிரியான விஷயத்த சீமானுக்கு ஓகே அது, பட் விஜய்க்கு வந்து இதை பண்ண முடியாது. விஜயோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா அவரை சுற்றி எலெக்ஷன்ஸ் ரிவால்வ் ஆகும்னு நினைப்பாரு. ஏன்னா அவரு தான் அந்த கட்சியோட ஃபேஸ். ஸோ அவரை சுற்றி எலெக்ஷன் ரிவால்வ் ஆகும். அப்போ 234 சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணும்போது விஜய் அப்படின்ற ஒரு சிங்கிள் இமேஜை வந்து பெருசாக யூஸ் பண்ணலான்ற விஷயம் தான் அவர் பார்ப்பார். இந்த சிங்கிள் தொகுதிக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அவரை சுற்றி ஒரு எலெக்ஷன் ரிவால்வ் ஆகும். பை எலெக்ஷன் வரும்போது கேண்டிடேட்டை சுற்றி ரிவால்வ் ஆகும். ஸோ அவரை சுற்றி ரிவால்வ் ஆகிற எலெக்ஷன் தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ 26 தான் டிவிகேக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாற்றுக் கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வந்து இணையறாங்க இல்லையா? அது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா, அல்லது டிவிகேல சேர்ந்தா எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க?
ஒன்று டிரெவிடியன் பார்ட்டிஸ் வந்து இப்போ வீக்காக இருக்காங்க. நான் அதான் பார்க்குறேன். டிரெவிடியன் பார்ட்டிஸ் டிஎம்கே வீக்கா இருக்காங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் வீக்காக இருக்காங்கன்னு பார்க்குறேன். டிஎம்கேவோட ஒரே பலம் என்னன்னா ஏடிஎம்கேவோட பலவீனம் தான். மற்றபடி டிஎம்கேவும் வீக் தான். அது போக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்பிளிட் ஆகுது, 4 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அதனால டிஎம்கே இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு இன்ஸ்டியூஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப பலவீனப்பட்டு போய் தான் இருக்குது. இன்னைக்கு டிஎம்கே கிட்ட ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கிடையாது. முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லாக பேசுறதுக்கோ, மக்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கோ, மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கோ, ஒரு மக்களை லீட் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோலாம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் கிடையாது. ரெண்டாவது கேடர் பேஸும் கிடையாது. ஒரு 2000 பேர் இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும்னா அதுக்கான கேடர் பேஸ் கிடையாது. மக்கள் வந்து அந்த இஷ்யூக்காக கட்சிக்காக இறங்கி களத்தில் வர ஆட்கள்னு பார்த்தோம்னா கிடையாது. ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அதுவும் கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு ஐடியாலஜிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இன்னைக்கு கோராக இங்கே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அது வீக்காக இருக்குது. ஸோ அந்த கட்சிகள் வீக்காக இருக்கும்போது அங்கேருந்து நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சிக்குள்ளே நம்ம போனாலும் நமக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா அந்த கட்சிகளே ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குனாலே அவங்க நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவாங்க, நிறைய பவர் அவங்க கை கீழே வச்சுருவாங்க. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே புதுசாக வரணுன்ற ஆட்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் டிரெவிடியன் பாலிடிக்ஸை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளியே வரும்போது வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? பிஜேபி இருக்குது, என்டிகே இருக்குது, டிவிகே இருக்குது. ஸோ நேச்சுரலாக இந்த ஆப்ஷன்ஸை நோக்கி நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது டிவிகே. ஸோ டிவிகே விஜய்ன்றவர் ஒரு மெகா ஸ்டார். ஸோ அவருக்கு ஃபியூச்சரில் நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம், அவர் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. சில பேர் அவர் பாசிட்டிவாக பார்க்கலாம் இல்லையா? ஸோ விஜய் ஃபியூச்சரில் பெருசாக க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விஜயை நோக்கி நிறைய பேர் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி பார்க்கல. ஏன்னா பொலிட்டிக்ஸ்ன்றது மக்களோடையும் மண்ணோடையும் கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் டக்குன்னு ஜெயிச்சிட முடியாது அரசியலில். ஸோ அரசியலில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி வேணும். உங்கள் ஐடியாலஜி அந்த மண்ணோட அட்டாச் ஆகிருக்கணும். அவருக்கு ஐடியாலஜி சொல்கிறார் இல்லையா? தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களா இந்த மண்ணோட இருக்குது, அதை பிரித்து பார்க்க நான் விரும்பலன்றார். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜிக்கல் பொசிஷன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்கான வாக்குவாதம்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, ஐடியாலஜிக்கலாக உங்களுக்கு திராவிடியன் ஐடியாலஜி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, பெரியாரை ஏற்றுக்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பெரியாரை இவ்வளவு ஸ்ட்ராங்காக தாக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஏன் வெளியே வர மாட்டேங்கிறீங்க? நிஜமாவே உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்குன்னா பெரியாரை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பெரியாரை போட்டு எல்லா மீடியாலையும் தாக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் குவைட்டாக இருக்கீங்க. ஏன் குவைட்டாக இருக்காங்க? அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் கிடையாது. அது சும்மா பேரளவில் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது. ஸோ அந்த பார்ட்டியோட யூஎஸ்பி என்னன்னா விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை மட்டும்தான் அந்த பார்ட்டி இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக பார்க்குறாங்களோ, எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம அரசியல் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஒரு சினிமா நீங்கள் அப்படி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு சினிமா எடுக்கும்போது இன்க்ளூசிவ் சினிமான்னு எடுக்கலாம். காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த கம்யூனிட்டிலேருந்து இருப்பாங்க, இன்னும் 2 கேரக்டர்ஸ் அந்த கம்யூனிட்டி, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி. பாட்ஷா படத்தில் வர மாதிரி ஹீரோ ஒருத்தர் பாயா இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஹிந்துவா இருப்பார், 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். இதெல்லாம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் பண்ணலாம். எல்லாரையும் நான் உள்ளே கொண்டு வரணும், எல்லா கம்யூனிட்டி, எல்லா மதம், எல்லா ஆட்லையும் உள்ளே கொண்டு வரணும். வந்தால் எனக்கு கல்லா கட்டும், கலெக்ஷன் அதிகமாக வரும், அப்படி பண்ணலாம். ஆனால் அரசியல்னு வரும்போது உங்கள் எதிரியை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இவங்க என்னோட எதிரி, இந்த எதிரியை நான் வந்து டஃப்பாக ஃபைட் பண்ணுவேன். இந்த எதிரிக்கு இந்த ஐடியாலஜி இருக்குது, எனக்கு இந்த ஐடியாலஜி இருக்குது. ஐடியாலஜி இல்லாமல் எவனும் பவருக்கு வர முடியாது. ஸோ பவருக்கு வந்து எல்லாருக்குமே ஐடியாலஜி இருக்கும். அந்த பவரில் இருக்கவனை வீழ்த்தணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும். ஸோ எதிரியோட ஐடியாலஜி இது, நான் இந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி எதிரியை வீழ்த்த போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நீங்கள் கொண்டு வரணும். நான் யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டேன், இன்க்ளூசிவாக எல்லாரையும் உள்ளே கொண்டு வருவேன்னா அந்த ஜோஷும் போல உங்கள் கட்சிக்கு அந்த வேகமே கிடைக்காது, ஸ்பீட் கிடைக்காது. ஒரு காரசாரமே இல்லாத கட்சியாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இல்லாதனால தான் விஜய் கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அவங்க பார்த்தோன்னா அப்படியே மந்தமாக தான் இருக்காங்க. கட்சி தலைவர் முதல்ல ஏதாவது பண்ணணும், நீங்கள் ஏதாவது பண்ண உங்களுக்கு ஐடியாலஜி வேணும். உங்கள் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தானே பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபட முடியும். பரந்தூர்லாம் போகிறாரு, அதெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்றீங்க? ரொம்ப கம்மி நான் பார்க்குறேன். இம்பாக்ட் அஃப்கோர்ஸ் ஏற்படுத்தும், நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இப்போ பரந்தூர் மட்டும் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. விஜய் இப்போ அரசியலுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சா? 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. ஆண்டு விழா கொண்டாடுறோம். ரைட், ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்தில் அவரோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்னால் எவ்வளோ சொல்லுவோம் நம்ம? அவரோட அரசியல் செயல்பாடுன்னு பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கும்?
ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போடுறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப லோக்கியா தான் போறாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, என்னன்னே நமக்கு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல, சித்தாந்தம் என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் மாநாடு ஒன்று போடுறாரு. மாநாட்டில் கொள்கைகள் எல்லாம் அவரு கிளாரிஃபை பண்றாரு. அதுலேயும் நிறைய முரண்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் லோக்கியில போறாரு. அதுக்கப்புறம் இந்த புத்தக வெளியீட்டு விழா வருது. அதில் ஆக்சுவலாக ஆதவர்ஜுனா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ விஜய் பார்த்தோன்னா அதில் பெருசாக மைலேஜ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் போகிறாரு. ஸோ பார்த்தா பெருசாக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன்லையும் ஈடுபடல. ஒரு வருஷ டைமில் நீங்கள் வந்து இவ்வளோதான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மி. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அரசியலுக்கு ஏன் வந்தீங்க? முதல்ல தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஒரு மாற்று அரசியல் நம்ம கொடுக்கணும், அதுக்கு தானே வரீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்ல. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம், நம்ம கட்சிக்காரங்களை எப்படி மொபைலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. ஒரு படம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகள் முக்கியமா, படம் முக்கியமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதிலே கிளியராக தெரியுது. ஸோ விஜய் வந்து எதை ஃபோக்கஸ் கொடுக்குறாரு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதை நம்ம இதிலே பார்க்க முடியல. எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருதுங்க. அது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எலெக்ஷன். அதுதான் உங்கள் கட்சியை தீர்மானிக்க போகுது. 26ல் டிவிக்கு சறுக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டேபிள் பண்ணி அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதான் இப்போ வந்து ஒரு கட்சி 1% வாக்கு வாங்கினாலும் அந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கான பிரின்சிபிள்ஸும் ஸ்ட்ராங்கான கொள்கைகளும் ஐடியாலஜியும் இருந்ததுன்னா, ப்ளஸ் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கட்சி சர்வே ஆகிடும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 1/2% ஓட்டு கூட வாங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அது சர்வே ஆகும். அதுக்கான குட் எக்ஸாம்பிள் வந்து நாம் தமிழர் கட்சி. ஃபர்ஸ்ட்டில் அவங்க 1% வாங்குறாங்க, இன்றைக்கி 8%. அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஐடியாலஜி, நல்லா கோர் ஐடியாலஜி அந்த கட்சிக்கு இருக்குது. அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து மொபிலைஸ் பண்ண முடியுது, இன்ஸ்பயர் பண்ண முடியுது. தோத்தாலும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சியை விட்டு வெளில போக மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோட கட்சியோட அவங்க இருக்காங்க. பட் இது உங்ககிட்ட ஐடியாலஜி இல்லாமல், பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாமல், நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் உங்கள் இமேஜை யூஸ் பண்ணி ஒரு 10% ஓட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்படியே வாங்கினாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸில் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. இதுதான் சிக்கல். விஜயோட பிரச்சனையை நான் அதை தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். என்ன மாதிரி கமல் மாதிரி போயிடுவாருன்றதான் என்னோட எக்ஸாக்டான என்னோட பார்வை. கமல் இதுக்கு முன்னாடி வந்தார், யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை பிரிச்சாரு. அப்புறம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் ஸ்பிளிட் பண்ணாரு. மாற்று அரசியல் வேணும்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் பேரை பிரிச்சாரு. 3% என்னமோ ஓட்ஸ் வாங்கினாரு. ஸோ அட்வான்டேஜ் டிஎம்கே. இப்போ டிஎம்கேக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஏறக்குறைய திமுகலேயே போய் கரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ கட்சியுமே காணும். அதே தான் விஜய்க்கும் ஆகுன்றது தான் என்னோட பார்வை. இப்போ ஏடிஎம்கேவும் டிவிக்கும் கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? இந்த கூட்டணி வந்து ஒரு அரித்மேட்டிக்காக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி பார்த்தாலுமே அப்படி ஒரு கூட்டணி ஏற்படுதுன்னே வச்சுப்போம். நீங்கள் ஏன் இப்போ அரசியலுக்கு வரீங்க? அரசியலுக்கு நீங்கள் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, ஊழல் இருக்குது, சிஸ்டம் மோசமாக இருக்குன்றதுக்காக அரசியல் வரீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட போய் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அது ஒரு பிரின்சிபிள்டு அலைன்ஸாக இருக்காது. உங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கணும்ல. ஸோ ஊழல் தப்புனா நீங்கள் ஏடிஎம்கேவோட போய் கூட்டணி வைக்க கூடாது. நீ அவங்களுக்கு மாற்றா நீங்கள் வரீங்க. ஸோ பிரின்சிபிளாக அது கரெக்டாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, விஜய் கட்சியை பொறுத்தளவில் அது ஒன் மேன் ஆர்மி தான். ஸோ விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவலை சுற்றி தான் அந்த பார்ட்டி கேடர்ஸ்லாம் மொபிலைஸ் ஆகுறாங்க. அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்? நம்ம தலைவர் தான் அடுத்த சிஎம் ஆகும். அவங்கள பொறுத்தளவில் உலகத்திலே மிக சிறந்தவர்னா விஜய் தான். அது கரெக்டு தப்புன்ற செகண்டரி. அந்த கேடர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து விஜயை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக பார்க்கணுன்னு தான் விரும்புவாங்க. ஏடிஎம்கே அலோவ் பண்ணாது. ஏடிஎம்கே எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அவ்வளோ பெரிய பார்ட்டி, அவங்ககிட்ட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கும் அவங்க தான் செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி. டிவிக்கோட ஸ்ட்ரென்த் என்ன யாருக்கும் தெரியாது. களத்தில் இறங்கினா மேபி 3% இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எதுவுமே இல்லாமல் எதுக்கு ஏடிஎம்கே விஜய் கையில் அவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுப்பாங்க? ஸோ டெஃபினட்டாக ஏடிஎம்கேனாலே இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் ஒரு ட்ரிக்ஸை ஒன்று ட்ரை பண்ணார் இல்லைங்களா? 2011 வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக மாறி எதிர்வரிசையில் உட்காந்தார் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி அது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் மாதிரி கூட விஜய் போவான்னு தோணும். நான் கமல்ஹாசன் மாதிரி தான் விஜயை பார்க்குறேன். ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தது, ஒரு ப்ராப்பரான பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஒரு எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ஆர்கனைஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போ டிவிக்கும் அந்த மாதிரியான பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் என்னோட பார்வை என்னன்னா, அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எஃபெக்டிவான ஸ்ட்ரக்சராக இருக்காது. என்ன காரணம்? ஏன்னா விஜயகாந்த் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடியே பண்ணாரு. அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு. பொலிட்டிக்கல் இருந்துச்சு இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இருந்தது டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். எம்ஜிஆர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தார். அவருக்கு டிஎம்கே டிவிடன் மூவ்மெண்ட்லாம் அவர் டிராவல் பண்ணி வந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலாக அவர் கனெக்டாக இருந்தார். ஃபேன்ஸ் வேற, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் வேற. ஸோ இப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுகலேருந்து வெளியே வரும்போது ஆக்டிவிஸ்ட் எல்லாம் உள்ள வராங்க அவர் கூட.
பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வராங்க. ஸோ அவங்கனால தான் ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். ஃபேன்ஸ் வேற, ஃபேன்ஸுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்லாம் இருக்காது. ஃபேன்ஸுக்கு வந்து உங்கள் மேலே அபிமானம் இருக்கும், உங்களை பெரிய ஒரு தலைவராக பார்ப்பாங்க. ஸோ அவங்கள மட்டுமே நம்பி நீங்கள் ஷோவை வந்து ரன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு 4 லீடர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். எப்படி என்ன பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணுவீங்க? சும்மா இன்டர்வியூ பண்ணிலாம் அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவர் என்னென்ன விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு மெக்கானிசமே இல்லைல்ல. அவரோட ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமே உங்கள் கையில் இல்லை. எம்ஜிஆர் கையில் அது இருந்தது. அவரோட மன்றங்களுமே பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமோட கனெக்ட் ஆன மன்றங்களாக இருந்தது. ஸோ ஒருத்தனோட பொலிட்டிக்கல் செயல்பாடுகள்லாம் என்னன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டாக அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே இல்லைல்ல, லேக் ஆகல. மாற்று கட்சிகள் இருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவுக்கு பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மாற்று கட்சிகள் அரசியல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து தலைமைகளில் நியமிச்சா கரெக்டாக போகாதா? இப்போ உங்களோட கோர் என்ன? உங்களோட ஃபேன்ஸ் தான். நீங்கள் அரசியலுக்கு வந்தோடனே உங்கள் பின்னாடி யார் மெஜாரிட்டியாக வரப்போகிறாங்க? உங்கள் ஃபேன்ஸ் தான். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 100 பேர் கட்சியில் இருக்காங்கன்னா 95 பேர் உங்கள் ஃபேன்ஸ் தான். மீதி 5 பேர் மற்ற கட்சியிலேருந்து வருவாங்க. மற்ற கட்சியிலேருந்து வரவங்க மெஜாரிட்டி கிடையாது. உங்களோட கோர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் தான். ஸோ அப்போ உங்கள் ஃபேன்ஸை நீங்கள் எப்படி அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க, இவங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்ண போகிறீங்க, இவங்களை பொலிட்டிசைஸ் பண்ண அதெல்லாம் டீச் பண்ணிலாம் வராது. பொலிட்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்களே களத்தில் இறங்கணும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அரசியல் பேசிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அரசியல் செயல்பாடெல்லாம் பேஸ் பண்ணி கரெக்டான இடத்துக்கு நீங்கள் வந்து உட்காரணும். ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸே கரெக்டாக உங்களை கரெக்டான இடத்துல உட்கார வச்சிடும். உங்களோட செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டான இடத்துல உட்காருவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டான இடத்துல கொண்டு வர முடியாது. வெளியிலேருந்து வரவங்க மட்டுமே பார்ட்டிக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவாங்கன்னா அது கஷ்டம். இப்போ ஆதவர்ஷனா வராரு, அப்புறம் நிர்மல்குமார் வராரு, இவங்க எல்லாமே ரன் பண்ணிடுவாங்க ஷோனா கஷ்டம். ஏன்னா உங்களோட கோர் வந்து என்ன, உங்களோட ஃபேன்ஸ் தான். அவங்களை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ண போறீங்க, அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறீங்கன்றதான் முக்கியமான சேலஞ்சா இருக்கும். இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு பேச்சானது போயிட்டு இருக்கு. பாஜக அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டா 26 எலெக்ஷனை வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லா பார்ட்டியும் எதிர்பார்க்கறது என்னன்னா கிரவுண்டில் அவங்க எப்படி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதான் பார்ப்பாங்க. ஸோ 24 எலெக்ஷன்ஸில் பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 18% ஓட்ஸ் அவங்க அலையன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பிஜேபி 10-11% ஓட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அண்ணாமலையை மாற்றுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. முருகன் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாலாம் பெரிய ஸ்டேபிளான லீடர்ஷிப் கொடுக்க முடியல. ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவரோட ஐடியாலஜி அதெல்லாம் ஓகே, பட் கிரவுண்டில் பிஜேபி கேடர்ஸ் வந்து அண்ணாமலையை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ பேசிக்லி ஒரு லீடருக்கு தேவையான முக்கியமான கேரக்டர் என்னன்னா அந்த கேடர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு இடத்த நோக்கி அவங்கள வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அண்ணாமலைக்கு பிஜேபியோட கேடர்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி பிஜேபி இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கு அண்ணாமலையை பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு கீழே லீடர்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது செகண்டரி. பட் மோஸ்ட்லி பிஜேபி கேடர்ஸுக்கு அண்ணாமலையை பிடிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நான் பேசின நிறைய பிஜேபிக்காரங்க, இப்போ நான் நாகர்கோவில் தான், எங்கள் ஊரில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தோன்னா பிஜேபி ஆட்கள் தான். அவங்ககிட்டலாம் பேசும்போது எல்லாருக்கும் அண்ணாமலை மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அவர் வேணும்னு நினைக்கிறாங்க, அவர் அக்ரெசிவாக இருக்காரு, டிஎம்கே ரொம்ப அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணுறாரு, இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் ஒன்று எலெக்ஷனில் ரிசல்ட் டெலிவர் பண்ணிட்டாரு, ரெண்டாவது பார்ட்டி கேடஸ் அவர்னால மொபிலைஸ் பண்ண முடியுது, அவர் பின்னாடி ரேலியாக வைக்க முடியுது. இது ரெண்டும் இருந்தாலே அவர் ஹோல்ட் பண்ணிடுவதான் நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னும் கொஞ்ச நாள் கன்டினியூ ஆகிட்டாருன்னா செகண்டரி லெவல் லீடர்ஸையும் அவங்களோட சப்போர்ட்டும் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு மாற்றுவாங்கன்னு எனக்கு தோணல. என்டிஏக்கு அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியுது. ஆனால் வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டாலுமே இதே வாக்குகள் தொடரும், பாஜக ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா எப்படி பார்க்க? அதான் இப்போ பாஜக வளர்ச்சி காட்டியிருக்கு. யாரோட லீடர்ஷிப்லன்னா அண்ணாமலையோட லீடர்ஷிப். இப்போ எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி க்ரோ ஆகுதுன்னா வெறும் இண்டிவிஜுவல்ஸை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, அதுக்கான ஒரு புற சூழலும் தேவை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதுக்கான ஒரு புற சூழல் என்னன்னா டிராவிடியன் பார்ட்டிஸ் வீக் ஆகுது. ஸோ டிராவிடியன் பார்ட்டிஸ் வீக் ஆகும்போது பாஜக மாதிரி என்டிகே மாதிரியான பார்ட்டிஸ்லாம் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவிகே மாதிரியான புது பார்ட்டிஸ்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக பாஜக நல்லா க்ரோ ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா 24 எலெக்ஷன்ஸில் திமுக பாஜகவை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் இப்போ 24ல் அவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா அப்போ பிஜேபியை ஃபோக்கஸ்டாக அவங்க எலெக்ஷன்ஸை திருப்பினாங்க. டிஎம்கேயோட நரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னா
டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு அந்த எலெக்ஷன் நரேட்டிவ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி அவங்க டீல் பண்ண மாட்டாங்க, ஏடிஎம்கே பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ திமுக வர்சஸ் பிஜேபின்னு மாறும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கணிசமான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பாஜக சைடுக்கு போக ஆரம்பிக்குது. இது யாருக்கு இழப்பு ஏற்படுது? ஏடிஎம்கேக்கு இழப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் 24 எலெக்ஷன்ஸில் பாஜகவுக்கு இருந்தது. ஆனால் அந்த அட்வான்டேஜ் வந்து 26ல் இருக்காது. 26ல் ஏன் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். 24 வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ். அப்போ பிஜேபி கையில் ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க, பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி. ஸோ 24ல் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், 26ல் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. அண்ணாமலையே இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி மாற்றணுன்றீங்களா? வேற ஏதாவது திமுக அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவாங்கல்ல. திமுக பிஜேபி ஃபோக்கஸ்ட் எலெக்ஷனை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனை பிஜேபி ஃபோக்கஸ்டாக கொண்டு போக முடியாது அவங்களுக்கு. ஸோ இப்போ என்டிகே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வேற ஸ்ட்ராட்டஜிலாம் கையில் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால 26ல் வந்து 24ல் இருந்த அட்வான்டேஜ் இருக்காது. நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோத் பொட்டன்ஷியல் தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட க்ரோ ஆவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. பட் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து எப்படி யூபியில் ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் மாற முடியும்னா அது சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு குணம் இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி பவருக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பிஜேபி பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு கோர் ஓட்டர்ஸும் இருப்பாங்க. பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் நான் யார் சொல்லலாம், நார்தன் பெல்ட்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தோம்னா பிஜேபியோட கோர் சப்போர்ட்டர்ஸ். அங்கே பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியாகவும் இருக்கு. பிஜேபி எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பஞ்சாப்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, காஷ்மீரில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நார்த் ஈஸ்டில் சில பகுதிகளில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன் இந்த இந்தியாவோட 4 கார்னர்ஸில் பிஜேபிக்கு சிக்கல் வருதுன்னு பார்த்தோம்னா, அங்கே வேற மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, வேற மதத்தவர்கள் இருக்காங்க. ஸோ யூனிக் ஐடென்டிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே வேற மொழி, ஹிந்தி இந்த கல்ச்சருக்குள்ளே வராத ஆட்கள் எல்லாருமே அந்த பெல்ட்டுக்குள்ளே அவங்களால பெனிட்ரேட் ஆக முடியல பிஜேபினால. இன்ஃபேக்ட் 2014ல் பிஜேபி பவருக்கு வரும்போது காஷ்மீரில் நம்ம கால் தரத்தை பதிக்கணும் அப்படின்றது மோடியோட சீரியஸான ஒரு ஆம்பிஷனாக இருந்தது. அதுக்கான நிறைய எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, பிடிபியோட அலைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் என்னன்னா, அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பிஜேபியால் உள்வாங்கிக்க முடியல. பிடிபிக்கு ப்ரெஷர் வருது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ப்ரெஷர் வந்து பிடிபிக்கு வருது. அங்கே லோக்கல் பொலிட்டிக்ஸை நீங்கள் வேற மாதிரி கொண்டு போங்க, பிஜேபியோட சேரக்கூடாதுன்னு. ஸோ அப்புறம் அந்த அலைன்ஸ் பிரேக் ஆகுது. அதே தான் இப்போ பஞ்சாப்லையும் அகாலிதளோட பிஜேபி வந்து நீண்ட நெடிய அலைன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வரும்போது அந்த அலைன்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அகாலிதளுக்கு ஹெவியான ப்ரெஷர் வருது. ஸோ நீங்கள் பிஜேபி எதிர்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வருது. ஸோ நேச்சுரலாக அகாலிஸ் வந்து அந்த அலைன்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நலன் இருக்கும். நார்த் இந்தியன் மெஜாரிட்டிக்கு ஒரு நலன் இருக்கு, அவங்களோட நலனும் பஞ்சாப் மக்களோட நலனும் பொருந்தி போகணும். ஸோ பஞ்சாப் மக்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து அவங்க நலன் சார்ந்து இல்லை, பட் நார்த்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டிக்கு ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பிஜேபி 2 பேரையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, பஞ்சாப்காரனையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, நார்த்தையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. அப்போ யாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்? அவங்க பாலிசிஸ் வந்து மெஜாரிட்டி நார்த் இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பாலிசி ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் அவங்களோட கோர். ஸோ அப்போ நேச்சுரலாக அவங்களால பஞ்சாப்ல பெனிட்ரேட் ஆக முடியாது. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் பஞ்சாப் வந்து சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காஷ்மீரும் சான்ஸே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலும் இந்த சிக்கல் இருக்கு. ஒரு பாயிண்ட் வரைக்கும் குரோ ஆக முடியும். எப்படி பஞ்சாப்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க புஷ் பண்ணி போனாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் மக்களோட நலன் வேற, மெஜாரிட்டி நார்த் இந்தியன்ஸோட நலன் வேற. இந்த 2 பகுதியை நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே இந்த மக்களோட வளர்ச்சி, இந்த மக்களோட கல்ச்சுரல் யூனிக்னஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ 2 பேருக்கும் சேர்த்த சிங்கிள் பொலிட்டிக்கல் அம்பர்லா கீழே அவங்க 2 பேரையும் கொண்டு வர முடியாது. அந்த சிக்கல் இருக்கு. ஸோ இங்க லோக்கல்ல எவ்வளவுதான் லீடர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த லிமிடேஷன்ஸ் பிஜேபிக்கு இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க, பிஜேபி வந்து பாசிச கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால திமுகவினர் வந்து உங்களை கடுமையாக சாடியும் பேசியிருந்தாங்க நிறைய ஊடகங்கள்ல. ஏன் பாசிச பார்ட்டி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க? ஃபாசிசம்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அந்த வார்த்தையை வந்து ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை ஏன் லூஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ரொம்ப இன்எஃபெக்டிவான பார்ட்டிஸ், ஊழல் நிறைந்த கட்சிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பார்த்தோன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசிட்டு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்க ரொம்ப மோசமாக இருக்கும்போது மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்க முடியும்? ஸோ அப்போ திராவிட கட்சிகளுக்கு என்ன தேவைப்படுறாங்கன்னா, இன்னும் ரொம்ப மோசமான ஒரு எதிரி தேவைப்படுறாங்க. ஸோ ஃபாசிசம் அப்படின்ற ஒரு புது எதிரியை உருவாக்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட அவங்க சொல்கிற சட்டிலாக மறைமுகமாக சொல்கிற விஷயம் என்னன்னா, எங்ககிட்ட ஊழல் இருக்கலாம், எங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்கலாம், பட் நாங்கள் இல்லைன்னா ஃபாசிசம் வந்துடும். ஸோ ஃபாசிசமை டிஃபீட் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு இங்கே நம்ம ஆட்கள் வராங்க. ஸோ அதனால ஃபாசிசம் அப்படின்ற ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை அரசியல் தேவைகளுக்காக கையில் எடுக்கிறாங்க.
என்னோட பிரச்சனை என்னன்னா ஃபேசிசம்ன்றது ரொம்ப சீரியஸான ஒரு கான்செப்ட். அதை நீங்க உங்க சீப்பான பொலிட்டிக்ஸுக்காக இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இட்டாலியிலலாம் ஃபேசிஸ்டுகள் பண்ண வேலைலாம் வேற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மீடியாவெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பொலிட்டீஷியன்ஸ், முக்கியமாக ஆண்டனியோ கிராம்ஸ்கிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ரெவல்யூஷனரி. அவரெல்லாம் எம்பியாக இருக்கும்போதே அவரை வந்து ஜெயிலில் போட்டு கொண்டாங்க. ஜெர்மனியில் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஜெர்மனியில் எந்த இன்ஸ்டியூஷன்ஸும் கிடையாது. மீடியான்ற இன்ஸ்டியூஷனே கிடையாது. மீடியா ஹிட்லர் எதிர்த்தெல்லாம் பேசிட முடியாது. ஜுடிஷியரி அங்கே கிடையாது. அப்போசிஷன் இருக்குல்ல, அப்போசிஷன்ற பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் அங்கே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அப்போசிஷன் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நாட்ஸீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அது ஃபேசிசம். அப்போ நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது எப்படி என்ன சொல்கிறது? ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசனே கிடையாது. இப்போ பாஜக ஒரு மதவாத கட்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாஜக ரிலிஜனை சென்டராக வச்சு அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மதவாத கட்சின்னு சொல்லுங்கள், அது மோசன்றதான் என்னோட ஸ்டாண்ட், அது ஓகே. ஆனால் நீங்கள் ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஸோ அது ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தேவை இருக்குது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபேசிசம் அப்படின்ற ஒரு போலியான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியை கட்டி எழுப்புறீங்க. உங்களோட பிரச்சனைகளெல்லாம் மறைச்சிக்கிறீங்க. இப்போ திமுக கிட்ட போய் நான் ஊழல் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா என்கிட்ட இருக்க ஊழல்லாம் பேசக்கூடாது, பேசணும்னா நீ ஒரு ஃபேசிஸ்ட், நீ ஒரு பாஜக சிம்பத்தைசர், ஏன்னா நிஜமான பிரச்சனை ஃபேசிசம் அப்படின்னு டைவர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களை தற்காத்து கொள்றதுக்கு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபேசிசம் அப்படின்ற அந்த போலி பிம்பத்தை யூஸ் பண்ணுறீங்க. அதனால தான் நம்ம அதை பேசுகிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேசிசம்னு சொல்லிக்கோங்க, எதை வேணாலும் சொல்லிக்கோங்க, அது எனக்கு கவலையே கிடையாது. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து பிஜேபி ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொல்றதுக்கான தேவை என்னன்னா இதுதான். ஃபேசிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை டிஎம்கே வந்து ரொம்ப கேவலமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாக உலகம் முழுக்க ஃபேசிசம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இடதுசாரிகள் குறிப்பாக ரொம்ப மோசமாக அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதான் என் ஃப்ரெண்டு எப்போவுமே ஒன்று சொல்லுவார். அவர் ரொம்ப சீனியரான ஒரு ஃப்ரெண்டு, அவர் தமிழ்நாட்டுக்காரர்ல. அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாரையும் நீங்கள் ஃபேசிஸ்ட்னு பிராண்ட் பண்ணாதீங்க, நாளைக்கு நிஜமாவே ஃபேசிசம் வந்தால் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வார்த்தையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை சொன்னது. நீங்கள் இந்த 2024 எலெக்ஷனில் வந்து திமுக வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, பாஜக வளர்ந்துற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி ஸ்டாலின் வர்சஸ் மோடி அப்படின்ற மாதிரி அந்த நெரேட்டிவ் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நெரேட்டிவ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஊடகம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நெரேட்டிவ் அவங்க கிரியேட் பண்ண முடியும். திமுக கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கான ஊடகங்கள் இருக்கா? கண்டிப்பாக. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் சரி, மீடியா வந்து பெர்ஃபெக்டாக டிஎம்கேவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது வைக்கிறது ஓகே, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் தக்க வைக்கிறது எப்படி முடியுது? ட்ரெடிஷ்னலாகவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாக, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமானு பார்த்தோம்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம். இது இந்த லாஸ்ட் 50 இயர்ஸாக தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி இதுதான். ஆன்டி டிஎம்கே எதிர் தான் அரசியல், டிஎம்கே எது அரசியல் தான் இங்கே அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக ஸ்டார்டிங்ல இருந்தே எதிர்நீச்சல் போட்டு வந்த கட்சி. ஸோ அதனால மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அறிவாலயத்துக்கும் போங்க, ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கும் போங்க. அறிவாலயத்தில் பார்த்தோம்னா பயங்கர ஆக்டிவிட்டி இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் அறிவாலயத்தில் வேலை பண்ணுவாங்க, நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஏடிஎம்கே ஆஃபீஸ் போனீங்கன்னா ரொம்ப குவைட்டாக செட்டிலாக இருக்கும். அதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அங்கே பிஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குவைட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா டிஎம்கே தன்னோட சர்வைவலுக்கு இந்த நிறைய லேயர்ஸ் தேவை. நடுவில் ஸ்கோரில் பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அதை சுற்றி பார்ட்டி, அப்புறம் அதையும் சுற்றி பார்த்தோன்னா மீடியா மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் அதையும் சுற்றி இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தேவை அவங்களுக்கு. ஏடிஎம்கேக்கு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் இருந்ததில்லை. டிஎம்கே எதிர்நீச்சல் போட்டு வரனால இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்டார்டிங்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த டிஎம்கேன்ற இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த நிறுவனங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பர்டீஸ் இருக்குல்ல, அதை அந்த லாஸ்ட் 50 இயர்ஸாக கற்றுக்கிட்டாங்க. அது கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு அந்த தேவை இருந்ததே கிடையாது. எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு எலெக்ஷனில் தோப்பாங்க, 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, 4th இயரில் பார்த்தோன்னா அவங்க கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க, 5வது வருஷம் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க எலெக்ஷனை ஜெயிப்பாங்க. இப்போ தான் ஏடிஎம்கேக்கு அந்த பிரச்சனை வருது. இவ்வளோ நாளாக அப்படி தான் இருந்தது. இப்போ ஏடிஎம்கேக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, புதுசாக என்டிகேன்னு ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகிறாங்க, பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிறாங்க, டிவிகேன்னு புதுசாக உள்ள ஒரு கட்சி வராங்க. இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இப்போ ரொம்ப மோசமாக ஸ்பிளிட் ஆகுது. இப்பயும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் களத்தில் அதிகம், பட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இப்போ ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இந்த சூழலில் முன்னாடி மாதிரி ஏடிஎம்கேக்கு லெத்தார்ஜிக்காக இருக்க முடியாது. பட் இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்லாம் கையில் இல்லை. திமுகவுக்கு இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் சரி, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்டெலெக்சுவல்ஸ் அகாமடேட் பண்ணுறதுக்கு நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் பார்த்தோம்னா டிஎம்கேவை சுற்றி இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நடுநிலையான இன்டெலெக்சுவல்ஸாக வருவாங்க. அப்புறம் ஒரு இன்டெலெக்சுவல் நம்ம சொல்கிறோம், அப்போ வந்து உண்மையாக திமுக செய்யக்கூடிய தவறுகள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே
திமுக ஆதரிக்கிறாங்களா இல்ல பரவாயில்ல இதை விட பெரிய எதிரி இருக்காங்க அப்படின்னு திமுக ஆதரிக்கிறாங்களா? ஏன்னா அறிவாளிகள்னு சொல்றோம் இல்லையா, அப்ப தெரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு. நான் நிறைய இன்டெலெக்சுவல்ஸ்கிட்டையும் பேசியிருக்கேன், மீடியா ஆட்கள்கிட்டையும் பேசியிருக்கேன். அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜங்ஷர்ல இருக்கும், பாஜகன்ற ஒரு பெரிய எதிரி இருக்காங்க. ஸோ அதனால நம்ம நரேட்டிவ் அவங்க நம்புறாங்க நிறைய பேர். ஸோ அதனால நம்ம திமுக அப்படின்ற ஒரு கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம திமுகவை ஆதரிக்கணும். ஸோ அதனால திமுக 100 தப்பு பண்ணாங்கன்னா அதுல 4 தப்பை பேசுவோம், மீதி தப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் நான் எப்பவும் பர்சனலாக பார்க்குற விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களுக்குமே பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும், எனக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு திமுகவால் லாபம் இருக்குன்னா நிறைய நேரங்களில் நான் திமுக சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இன்டெலெக்சுவல்ஸ்ன்னு நம்ம சொல்லும் போதும் அவங்க பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். திமுக சில செஞ்சு கொடுக்குது, ஏதோ செஞ்சு கொடுக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அதுல முக்கியமான பொறுப்புகள் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த குழுக்களை உருவாக்கி தலைவராக நியமிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்க அகாமடேட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு திமுகன்ற கட்சி ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு பார்ட்டியா இருக்கு, அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ ஐடியாலஜி ஒன்று, ரெண்டாவது இதுவும் முக்கியம். ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த விவாதங்கள்ல வந்து நிறைய பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல நிறைய பேர் போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தனா அவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு பல தலைவர்களை வந்து ஒருமையில பேசுறது, தனிப்பட்ட பாடி ஷேமிங் பண்றது, இப்படியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்குது? இது எப்படி பத்திரிகைகள் அலோவ் பண்ணுது? பத்திரிகையோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாயிருச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஒன்று என்னன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ், ரைஸ் யுவர் ஆர்கியூமெண்ட்டும்பாங்க. சத்தத்தை ஏற்றி பேசுறது, ஆபாசமாக பேசுறதுலாம் தேவை கிடையாது. உங்களோட ஆர்கியூமெண்ட்டோட ஸ்டாண்டர்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அதை பண்ண முடியும்ல. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நியாயத்தை நீங்கள் முன் வச்சாலே ஆர்கியூமெண்ட்ஸில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, இப்போ திமுகவை பொறுத்தளவில் ஒரு 4 இயர்ஸாக பவரில் இருக்காங்க. திமுக கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க. ஸோ இப்போ திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால நியாயப்படுத்த முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, பர்சனல் அட்டாக்ஸு, அநாகரிகமாக பேசுறது, யூடியூப்ல உட்காந்துட்டு திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்றது, சோஷியல் மீடியா ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சு ட்ரால் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வருது. ஸோ இப்போ உங்கள் கையில் நியாயமான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைன்னு வரும்போது என்ன ஆகுது, நியாயமான ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறவனா இந்த மாதிரியான ரூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸுக்கு தேவைப்படுறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இறக்கி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தோன்னா இது நல்லது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது. ஓவரால் மீடியா ஸ்டாண்டர்ட்ஸை கம்மி பண்ணுது. கல்ச்சரலாகவும் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுகிற விஷயங்களெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது திமுகவுக்கும் நல்லது கிடையாது. இது திமுகவை ஐசோலேட் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் எதிரியாக்குவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ன்றது எல்லாரும் எதிரியாக்க முடியாது. திமுகன்றது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ உங்களுக்கு எல்லாருமே தேவை. உங்களுக்கு எதிராக இருக்கவன் கூட சில இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருப்பான். ஸோ நீங்கள் எல்லாரையுமே அகாமடேட் பண்ணணும். ஒருத்தன் எதிரியாக இருந்தாலும் அவனை எப்படி உங்களுக்கு எதிராக அவன் செயல்படுறான்ல, அந்த எதிர்ப்பை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலான்னு தான் நீங்கள் யோசிக்கணும். அவனை போய் வம்பு இழுத்துக்கிட்டு அவனை ஃபுல் எதிரியாக மாற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட உங்களை வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட வேலை. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதுதான் பண்ணுவாங்க. ஈவன் கருணாநிதி அவர்களை பற்றி நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யாராவது அப்போஸ் பண்ணி ரெகுலராக பேசுறாங்கன்னா கூப்பிட்டு தோளில் கையை போட்டு காம் பண்ணி அனுப்பிடுவாரு. ஸோ எதிரியாவே ஒருத்தன் இருந்தாலும் அந்த எதிர்ப்பை வந்து கம்மி பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு அப்ரோச்சாக இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது, எல்லாரையும் எதிரியாக்கிடுறது. இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ எதிரிகளை கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் குவைட் ஆக்குவீங்க. அதுக்கப்புறம் எதிரிகளெல்லாம் கன்சால்டேட் ஆவாங்கல்ல, மொபிலைஸ் ஆவாங்கல்ல. ஸோ அது திமுகவுக்கு இது நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இந்த 26 எலெக்ஷனை வந்து திரும்ப திமுக தான் கைப்பற்றும் சிஎம் அந்த பதவி அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய வாய்ப்பு இருக்குது திமுக ஜெயிக்கிறதுக்கு. பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் என்ன பொறுத்தளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம் ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில். அதையும் தாண்டி இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குன்றது தான் என்னோட பார்வை. பட் இப்போ சிக்கல் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது, 4 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. ஒரு சைடில் ஏடிஎம்கே, இன்னொரு சைடில் என்டிகே, டிவிகே, பிஜேபி. ஸோ 4 வேயாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே அங்கே. ஸோ அதனால நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே சதுருது. இதை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி திமுக பவருக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஓகே திமுக பவருக்கு வரலன்னா வேற யார் இருக்கான்ற கேள்வி இருக்கு. ஏடிஎம்கே அப்படின்ற பார்ட்டி இன்ஸ்டிடியூஷனலா ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, அவங்களால இன்னும் கூட கியர் அப் பண்ண முடியல.
ஸோ அவங்களால பழையபடி அவங்களால பெருசா எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆக முடியல, ரொம்ப என்ன குவைட்டா காரணம் இருக்காங்க. எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டினியூஸா நிறைய தோல்விகள். அந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது போல இந்த கிரவுண்ட் மாறி இருக்கு, அரசியல் களமே மாறி இருக்கு. தமிழ் நேஷனலிசம் பக்கம் நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க, பிஜேபி பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க, டிவிகே பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வரும்போது இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வராரு, இபிஎஸ் வராரு. வந்து முதல்ல பார்ட்டியை கன்சால்டேட் பண்றதுக்கு ஒரு டைம் ஆச்சு. ஒரு 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட்டியை கம்ப்ளீட்டா அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ கிரவுண்ட்ல இந்த பிரச்சனைலாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் அவர் கையை மீறின விஷயங்கள். அவர் என்னதான் பெரிய டேலண்டான லீடரா இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஏடிஎம்கேனால ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியல. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு ஏடிஎம்கேல ஆட்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னா உங்க பலவீனத்தை அவங்க உணர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளில போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வெளில போறாரு, ஆதவ் அர்ஜுனா ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷனா பார்க்காம டிவிகே ஒரு ஆப்ஷனா பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ஏடிஎம்கேயோட வீக்னஸ் தானே காட்டுது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷனா மக்கள் பார்ப்பாங்களான்னு டவுட் இருக்கு. மீடியா பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஒரு கட்சி பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு கட்சி இல்லைன்ற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. இப்போ எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட தக்க வைக்காம போயிடுமா? அப்படி பாக்குறீங்களா நீங்க? 26ல ஏடிஎம்கே இன்னைக்கும் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா அவங்க தான். எனக்கு 26லயும் அவங்க தான் செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா இப்போ என்டிகே இப்போ 8 வாங்குறாங்க, மேபி 12 வாங்கலாம், மேபி 10 வாங்கலாம், பட் 15-20 வருமானு எனக்கு டவுட் இருக்கு. பிஜேபிக்கும் அதே விஷயம் தான், டிவிக்கும் அதே விஷயம் தான். செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டியா ஏடிஎம்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா கண்டினியூஸா 2 எலெக்ஷன்ல நீங்க தோக்குறீங்க. 2 எலெக்ஷன்ல நீங்க கண்டினியூஸா தோக்குறீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடும். ஏன்னா கிரவுண்ட்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இல்ல டிஎம்கே மேல நம்பிக்கை போடலையா? 11ல 16ல தோக்கும்போது டிஎம்கே மேல நம்பிக்கை போகாம 21ல வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏடிஎம்கே மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அதான் சொல்ல வரேன். இப்போ என்ன ஆகும்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க ஏடிஎம்கே இருந்து? திமுக எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. திமுகவை வீழ்த்தணும், எப்படியாவது வீழ்த்தணுன்றதான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸோட பிரதான எண்ணமா இருக்கும். 2 தடவை அவங்க தோத்துட்டாங்க. இப்போ சாதாரணமாக மக்கள்கிட்ட இருக்க பெர்செப்ஷன் என்னன்னா, ஏடிஎம்கேல லீடர்ஷிப் இல்லை, பார்ட்டி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றதான். ஏடிஎம்கே லீடர்ஷிப் இல்லைன்றதெல்லாம் நான் ஏத்துக்கல. பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்க பெர்செப்ஷன்னா பார்ட்டி வீக்கா இருக்கு, ஏடிஎம்கேல லீடர்ஷிப் இல்லைன்ற ஒரு விஷயம். 2வது ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ்னு வரும்போது சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கா அந்த பாலிடிக்ஸை பண்றாரு. அது ஏடிஎம்கே பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை ஏடிஎம்கேவை விட சீமான் பெட்டரா ப்ளே பண்றாரு, ஏடிஎம்கேவை விட அண்ணாமலை பெட்டரா ப்ளே பண்றாரு. அதே போல அதே பாலிடிக்ஸை தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் பண்றாரு. ஸோ இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் என்ன எப்படி பார்ப்பாங்க அவங்க? ஏடிஎம்கே ஒரு ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவா பார்ப்பாங்களா, இல்லாட்டி மற்ற கட்சியில் ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்களா? ஏற்கனவே அங்கே அதிருப்தியில் இருக்காங்க, ஏடிஎம்கே வேலையை சரியா செய்ய மாட்டேங்குது அப்படின்ற அதிருப்தி இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க இப்போ எலெக்ஷன்ல தோக்குறீங்கன்னா இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லை, மற்ற கட்சி நோக்கி போகலான்னு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அது நல்ல விஷயம் நினைக்கிறேன். 26 எலெக்ஷன் ரொம்ப க்ரூஷியலான எலெக்ஷன். 26ல ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து சதறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேற ஒரு கட்சியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு லைஃப் இல்லை. 26ல அவங்க தோத்தாங்கன்னா நான் அது கொஞ்சம் அரசியல் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீறி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னோட நம்பிக்கை என்ன, 26ல ஏடிஎம்கே தோக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டஃப் தான். ஓட்ஸை பார்ட்டியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டமாயிடும். இந்த திமுக கூட்டணி ஏதாவது உடையதற்கான வாய்ப்புகள் இல்லையா? ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்தளவுல திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தோம்னா இப்போ பாருங்க, ஏடிஜிபி ஒரு ஃபீமேல் ஏடிஜிபி வந்து சொல்றாங்க என்னோட ஆஃபீஸ்ல வந்து அட்டாக் பண்றாங்க, தாக்குறாங்க, எரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கூட பெருசா அவங்க குரல் கொடுத்த மாதிரி இல்லை. ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடுறாரு, இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு, அதை பத்தி இவங்க பேசின மாதிரி தெரியல. ஏகப்பட்ட இஷ்யூஸ் நீங்க இப்படி சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி கட்சிகள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு இனிமேல் திமுக இல்லாம செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனாவே அவங்க மாறிட்டாங்க. ஸோ அதனால திமுகவை மீறி அவங்களால செயல்பட முடியாது. 2வது இன்னொன்னு என்னன்னா, கூட்டணி கட்சிகள் வேற எங்க போவாங்க? அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அடுத்து மற்ற இடத்துல ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு தெரியும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ இப்போ அதிமுக கிட்ட போய் 20 சீட் கூட வாங்கலாம், திமுக 10 சீட் வாங்குறதுக்கு அதிமுக போய் 20 சீட்ஸ் வாங்கலாம். ஆனா வின்னிங் சீட்ஸா அது இருக்காது. டிவிகே கிட்ட நீங்க போகலாம், ஆனா அது வின்னிங் சீட்ஸா இருக்காது. ஸோ இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக பெட்டரான ஒரு ஆப்ஷன், எலக்டோரலாவும் பெட்டரான ஒரு ஆப்ஷன். அது போக இப்போ அந்த பார்ட்டிஸும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்களோட கேடர்ஸ்லாம் முன்னாடி கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த அமைப்புகள். இல்லைங்க, நான்லாம் காலேஜ் படிக்கும் போது இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஃபுல்லாக அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அப்போ என்டிகேலாம் களத்தில் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளால் ஒரு 100 பேரை மொபிலைஸ் பண்ண முடியல, பெரிய பெரிய போராட்டங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடத்த முடியல. கம்யூனிசம்ன்ற கோட்பாடு என்ன அரசுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம்.
இந்த 4 வருஷமா கம்யூனிஸ்டுகள் அரசுக்கு எதிராக என்ன பெருசா பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிராகவே கம்ப்ளீட்டா போகும்போது உங்க கேடஸ்லாம் உங்களை விட்டு கரைஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இப்போ டிஎம்இட்டு டொனேஷன்ஸ்லாம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். இதெல்லாம் பண்ணா அப்புறம் உங்க பார்ட்டி காணாம போயிரும்ல. ஸோ இப்போ நீங்க அப்போ திமுகவை சார்ந்து தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுகவை தவிர ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களோட பார்ட்டியை மேனேஜ் பண்ணும், அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது திமுகவை சார்ந்து இருக்கு. அப்புறம் ஜெயிக்கணும்னாலும் நீங்க திமுகவை சார்ந்து தான் இருக்கீங்க. நீங்க ஜெயிக்கலன்னா கட்சிக்காரங்கெல்லாம் வெளில போயிடுவாங்க. ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஒரு 6 சீட் நமக்கு கிடைக்கும், அதுல ஒரு 4-5 சீட்டாவது நம்ம ஜெயிக்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. ஸோ அதனால கூட்டணி கட்சிகளுக்கு வேற வாய்ப்பு இல்லை, கூட்டணி உடையாதுன்னு தான் நினைக்கிறேன். நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.